ஹலோ யூடியூப், குட் மார்னிங். டே 2 ஆஃப் வாகமன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பிளேஸ் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கேன். ஜோஸ்டல் நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸாக வார்ம் அப் ஆகிட்ருக்கு. கிளம்பும். நேற்று ஆஃப் ரோட் பண்ணதில் செயின்லாம் வந்து ஃபுல் செம்மண்ணு. இப்போ தான் உட்காந்து கொஞ்சம் லூப்லாம் பண்ணிட்டுருந்தேன். எல்லாம் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். கிளாஸ் வேறு செம்ம ஃபாகாக இருக்குது, தெரியுதா? ஓகே, கிளம்பும். டைம் வந்து 7:30 ஆகுது. மாஸ்க்கும் ஹெல்மெட்டும் போடுறதுக்கே ஒரு 30 மினிட்ஸ் பண்ணிட்டேன். ஃபாக் ஆகிட்டே இருக்குது, ஸ்பெக்ஸ் இருக்கிறதால. ஸ்பெக்ஸ் பரிதாபங்கள். செயின் லூப்பும் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வெளில வரணும் ஹாஸ்டல்லேருந்து. மெயின் ரோடு வந்தாச்சு. இப்போ வந்து வாகமன் டவுன் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாகமன்லேருந்து மேலே போகணும். எலப்பள்ளி, முட்டம், இலக்கில் கல், இதுதான் இடத்தோட பேர். நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். நல்ல வேலை ஒரு ஹோட்டல் திறந்துச்சு. ரொம்ப ஹோட்டல்ஸே இல்லை, லைக் ஒரு 2-3 தான் இருக்கும் போல். அதுலேயும் வந்து சீக்கிரம்லாம் ரெடி ஆகலை, ஒரு நிமிஷத்தில் தான் வந்து ரெடி ஆகிடுது. நம்ம செலக்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ ஒன்று சாப்பிட்டு போக வேண்டியதான். இப்போ எங்கே போகிறேன் நான் எனக்கே தெரியல. ஜஸ்ட் மேப் பார்த்து போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி வீட்டில் இருக்கும்போது மேப்பில் வந்து மார்க் பண்ணி வச்சேன். செகண்ட் டே வந்து இதுதான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னதுன்னு தெரியல. இப்போ தான் மேப்ஸ் வந்து பார்த்தேன். ஸோ எலப்பள்ளி வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அங்கே தான் வந்து போயிட்டுருக்கேன். இன்னும் 24 மினிட்ஸ் ஆகும் போட்டிருக்கு. 10 கிலோமீட்டர்ஸ் தான், ஆனால் வந்து 24 மினிட்ஸ் ஆகும் போல். ஓகே, டவுன் ஹில் போல் இருக்கு. அங்கே ஒரு குட்டி கார் வருது. ஃபுல் டவுன் இல்லை, போய்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த பைக்கை வச்சுட்டு அப்படி தான் போகணும் ஆஃப் ரோட்டில். ஸ்லோவாக போனாலாம் வந்து ரொம்ப தெரியுது, பைக்கும் வந்து கஷ்டப்படுது ஸ்லோவாக போனோம். அப்படியே ஃபாஸ்ட்டாக போனால் கிளைட் ஆகி போயிட்டே இருக்கு. அதுதான் இந்த பைக்கோட கேரக்டர். GMaps வந்து எலப்பள்ளி வியூ பாயிண்ட் வந்துச்சுன்னு காட்டுது, பட் எதுவுமே இல்லை, லைக் வீடு தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட் இது முட்டம் போக வேண்டியதான். இப்படியா இல்லை அந்த ரைட்டான்னு தெரில, யாராவது கேட்போம். ப்ரோ, முட்டம் ரோடு. ஓகே, தேங்க்ஸ். நேராக போனால் ரோடு சரியில்லையா, அதனால் இந்த சைடு போக சொல்லியிருக்காங்க. ஏதோ இந்த சைடு வந்து செம்மையாக இருக்க மாதிரி. அப்போ இதோட அது ரொம்ப மோசமாக இருக்கும் போல். இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, ட்ரெயின் கோச்சஸ் மாதிரி, இன்ஜின் அதுக்கப்புறம் நிறைய கோச்சஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மார்க் பண்ண 2 இடத்துல 2 இடமும் இல்லை. மேபி இப்போது 3rd இடம் போயிட்டுருக்கேன். இந்த பிளேஸ் பேர் வந்து மூலமுட்டம். இங்கே வந்து திருவேணி சங்கமம்னு ஒன்று வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு, ஆனால் அந்த சைட் போக முடியாது, ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே எப்படி போகிறது. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு ஏதோ பச்சிக்கல்லோ ஏதோ ஒன்று இருந்துச்சு,
போய் பார்த்தா தான் தெரியும். இன்னும் 14 minutes போட்டிருக்கு, 9 kilometers. சும்மா ஸ்லோவாக ஜாலியாக அப்படியே ரைட் பண்ணிருக்கேன். இப்போ இலக்கில் கல்லுன்னு ஒரு இடம் இருக்குது, அதுதான் இப்போ மெயின். அது நீ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இங்கே நல்ல தண்ணி இருக்குது. பிரிட்ஜ் ரொம்ப வைடாக இல்லை, ஸோ அதனால தான் நிற்கலாம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், பச்சிலம்குன்னு வியூ பாயிண்ட். அதுதான் வியூ பாயிண்ட்னு காட்டுது. இப்போ தாண்டி வந்த இடம், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னா. ஸோ இந்த சைட் போனால் எதுவும் இல்லை, அப்படியே போயிட்டு அதே மெயின் ரோட்லேயே தான் ஜாயின் ஆகுது. ஸோ அங்கே பார்த்தோம்ல, அதுதான் அந்த வியூ பாயிண்ட். ஓகே, கிளம்பலாம். டேவோட ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட். வியூ நல்லாயிருக்கு, ஆனால் வந்து வெயிலாக இருக்குது ரொம்ப. வாகமன் அளவுக்கு சில்லுன்னு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேச்சல் வியூ பாயிண்ட்னு ஒரு பிளேஸு. திருப்பி அதே மெயின் ரோட்டில் போய் ஜாயின் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே லெஃப்ட்டில் போனோம். அதெல்லாம் சகஜம், தெரியும். அவங்க திருப்பிடுவாங்கன்னு கரெக்டாக. அவங்க தான் டெய்லி ஓட்டிகிட்ருக்காங்க. மேச்சல் இதோ போட்டிருக்கு, போர்டு போட்டிருக்கு, சூப்பரு. இன்னும் 10 minutes தான், 4.6 kilometers. நிறைய லாரிஸ் வருது. மேச்சல் மலை வந்து நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. வெயில் வச்சாலும் இப்போ இங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ இதுதாங்க மேச்சல் வியூ பாயிண்ட். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு இடம் தான், யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். எவ்வளோ குப்பையை பாருங்கள். அவங்க கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க போல், சும்மா அப்படியே தூக்கி போட்டு போயிடுறாங்க. அப்படியே யூஸ் பண்ணிட்டு அவங்க பேக்கில் எடுத்துகிட்டு போயிடலாங்க. அங்கே டஸ்ட்பின் வேறு வச்சுருக்காங்க. வியூ நல்லா தான் இருக்குது. நடுநடுவில் தென்னை மரம் இருக்குது, அது சூப்பராக இருக்குது பார்க்க. கிளம்பலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்ணாடி பாறான்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ வந்த வழியாக இல்லை, நல்ல வேலை, நியூ ரோடு தான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கண்டினியூ பண்ண வேண்டியதான். ரைட்டில் போனால் இலக்கில் கல், ஸ்ட்ரைட்டாக போனால் கண்ணாடி பாறான்னு போட்டிருக்கு. கண்ணாடி பாறை வந்து 1 minute தான், 350 meters. நம்ம இங்கே வந்துட்டு திருப்பி அப்படி தான் போகணும். டைம் வந்து 11 ஆகுது. சைட்லலாம் பார்க்கல, நான் ரோட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. வியூ பாயிண்ட் வந்துடுச்சுன்னு சொல்லுது, பட் இப்படி இருக்குது. இல்லை, இப்போ தாண்டி வந்தது தான் வியூ பாயிண்ட்டா, அதான் தெரியல. தாண்டி வந்தது தான் வியூ பாயிண்ட்டு. இந்த யூ டர்ன் வந்து ட்ரிக்கியான டர்ன்.
ஏன் சொல்கிறேன்னா இதில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ பைக் வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்குது, ஏன்னா இங்கே ரொம்ப வந்து கால் பார்த்தாது கரெக்டாக, ஏன்னா டவுன் ஹில்லாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே யூட்டர்ன் போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி பின்னாடி போய் வந்து தான் பொறுமையாக போடணும். மோஸ்ட் ஆஃப் த வெயிட் வந்து இந்த சைடு வச்சுக்கணும், ஸோ தட் இந்த சைடு நல்லா கால் எட்டும். சப்போஸ் வெயிட் இந்த சைடு போட்டோன்னா ஃபுல்லாக அப்படியே டாப்பில் ஆகிடும். ஸோ இப்போ ஃபுல்லாக யூட்டர்ன் பண்ணாமல் இப்படி போயிட்டு அவ்வளோதான், முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு அதே மலை தான், அதே வியூ பாயிண்ட் தான், ஆனால் என்ன நல்ல செம்ம கார்னரில் இருக்குது. அந்த பிளெயினாக இருக்குது பார்த்தீங்களா, மேபி நம்ம மேச்சல்லேருந்து பார்த்தோம்ல அந்த மலையா அப்படின்னு தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. சரி ஓகே கிளம்பலாம். இங்கே சில்லுன்னு இல்லை ஆக்சுவலாக, இங்கே கொஞ்சம் ரொம்ப வெயிலாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு கட்டிக்காயம் வாட்டர் ஃபால்ஸ். இலக்கில் கல் ரைட்டுன்னு போட்டிருக்கு, வாகமன் ஸ்ட்ரெயிட்டு இங்கே போட்டிருக்கு. பட் கட்டிக்காயம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்டர்நெட் ஆனில் தான் இருக்குது, இருந்தாலும் டவர் இல்லை, ஸோ அதனால் நெட்டும் இல்லை, அதனால் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம இலக்கில் கல்லே போயிடுவோம். இலக்கில் கல்லுவும் ஒரு இடத்துல பைக் பார்க் பண்ணிட்டு அங்கே வந்து ஜீப்பில் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். ஜீப்பில் போகலாம், இல்லை நடந்து போகலாம். வா, இந்த மலை மெஜஸ்டிக்காக இருக்குது. மான்சூனில் அந்த சின்ன சின்ன ஒட்டியிருக்க செடி எல்லாமே க்ரீன் ஆகிடும், நல்ல க்ரீன் ஆகிடும். இப்போ எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. இந்த அந்த இதுக்கு மேலே தான் போகணும், அந்த மலை. சார் பைக் இங்கே விட்டு நடந்து தான் போகணுமா? ஜீப் இருக்கா? வரும், ஓகே. தூரத்தில் அந்த மலையில் ஷைனியாக ரெயில்ஸ்லாம் தெரியுது. ஸோ அந்த ரெயில்ஸில் தான் வந்து ஏறணும் பிடிச்சிட்டு. ஸோ அது வரையும் வந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. டிக்கெட் வந்து இப்போ தான் வாங்கினேன், 72 rupees மொத்தம். லைக் என்ட்ரி, பைக் பார்க்கிங் அண்ட் தென் ஜீப் மூணும் சேர்த்து 72. இப்போ வந்து வெயிட் பண்ணுறேன், ஒரு ஜீப் தான் மேலே போயிருக்கு. கரெக்டாக இப்போ மணி வந்து 12 இருக்கும்னு நினைக்கிறேன். உச்சி வெயிலாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது, ரொம்ப தெரியல. ஸோ ஜீப் வந்து அங்கே நிறுத்திடுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் தூரம் நடந்து ட்ரக் பண்ணி அந்த மலை மேலே போகணும். இது மேலே ட்ரக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போது ரெயில்ஸ்லாம் போட்டுருக்காங்க. முதல்ல வந்து ஃபஸ்ட்லாம் ரெயில்ஸே இல்லை, ஒரு 1-2 years இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் ரெயில்ஸே இல்லை, அப்படியே போகலாம். ஸோ இதுதாங்க இலக்கில் கல் ராக். டிஃப்ரெண்ட் ஷேப், இந்த மாதிரி ஷேப் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து இந்த ரெயில்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி அங்கே அதிலே வந்து நடந்து போவாங்க. ஆனால் அதில் நடந்து போனால் செம்ம த்ரில் தான், ஏன்னா சைட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. கீழே இறங்கிட்டேன், ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். எனக்கு வாகமனில் பிடிச்ச பிளேஸ் இதுதான். அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பியாச்சு. இதோட ஜாஸ்டலுக்கு தான், ஸ்டேக்கு தான். ஸோ நடுவில் இங்கே சாப்பிட்டு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் போடலாம், இல்லைனா லோ ஃபியூலில் தான் ரன் பண்ணணும். எந்த அளவுக்கு ஆஃப் ரோட்னா, ஸோ இந்த அளவுக்கு
ஃபுல்லாக லூஸ் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல, சுற்றிட்டுருக்கு. டூல் கிட் இருக்குது, டைட் பண்ண பார்க்கணும். டைட் பண்ணிட்டு சொல்கிறேன். டைட் பண்ணிட்டாங்க. 17 நம்பர் ஸ்பேனர், அதுதான் இதோடது. இப்போ வந்து சுற்றலை. பசிக்கிற நேரத்தில் இதெல்லாம் செம்ம பசி. இங்கே தான் லன்ச் சாப்பிட்டேன். 60 ருபீஸ் தான் ஃபிஷ் மீல்ஸு. நல்லா தான் இருந்துச்சு. அந்த கேரளா ரைஸ் தான். கரெக்டாக ஜாஸ்டல் சைடே வந்துச்சு. ஜாஸ்டலோட ஸ்ட்ரீட் இதுதான். அம்மா டயர்ட் ஆகிட்டாங்க இன்றைக்கி. இப்போ இங்கே வெயில் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. முட்டம்லாம் வந்து வெயில் செம்மையாக ஆச்சு. லைக் சென்னை மாதிரி இருந்து, அதோட கொஞ்சம் மோசமாகவே இருந்து. ஸோ சீக்கிரம் டயர்ட் ஆகிட்டேன். ஓகேங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் எண்ட் ஆஃப் டே 2 ஆஃப் வாகமன். நாளைக்கு வந்து சூரியநெல்லி போகிறேன். அந்த பிளான் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். Bye bye.